இந்த கிராமப்புறங்கள்ல சாவடின்னு ஒரு இடம் சொல்வா. எல்லாரும் உட்கார்ந்து பேசுற இடத்துக்கு சாவடி அப்படின்னு பேர். அதுக்கு ஏன் சாவடின்னு பேர்னா பல பேரை சாவடிச்ச இடம். ஏதாவது ஒரு வீண் வம்பு பண்ணி அதுக்கு கரெக்டா அதுக்கு சாவடினே பேர் வச்சா. அதுல ஒரு சாயங்காலம் ஒரு 5-5:30 மணி இருக்கும். ஒருத்தர் அங்கேயிருந்து வந்து உட்கார்ந்தார். ஒரு 60-65 வயசு உள்ள ஒரு பெரியவர் வந்து உட்கார்ந்தார். அவர் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாராம். தள்ள துண்டை வேற போட்டுக்கிட்டார். நம்ம ஆட்களுக்கு இந்த துக்கத்தை கூட வெளியில காட்டிக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? துக்கத்தை வெளியில காட்டிக்கிறது அவ்வளவு சந்தோஷம். உடம்பு சரியில்லைன்னா சில சும்மா மாட்டான், முனைகிட்டே இருப்பான். அவனுக்கு அந்த ஜுரம் எப்ப மறுபடியும் வரும், நம்ம எப்ப முனகலாம் அப்படின்ற ஒரு ஆசை ஆழ் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அது சில பேருடைய மன நோய். அது மாதிரி துக்கத்தை காட்டணுமா, தள்ள துண்டு போட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு 60 வயசு போறான். அப்ப இன்னொருத்த 50 வயசு அவனும் துக்கத்துல இருக்கிறானா. அவன் இவன் கிழக்க பார்த்து உட்கார்ந்துருந்தான், அவன் மேற்க பார்த்து உட்கார்ந்துருந்தான். மெதுவா அந்த 50 வயசுக்காரன் 60 வயசுக்காரன் வந்து கேட்டான், அண்ணே ஏன் துக்கமா இருக்கிறீங்க அப்படி. அட உடுப்பா, நானே வருத்தத்துல வந்து உட்கார்ந்து. அதுக்கு தானே கேட்கிறேன், ஏன் துக்கமா இருக்கிறீங்க? துக்கத்தை இன்னொருத்தர் சொன்னா துக்கம் குறையும், கொஞ்சம் சொல்லுங்க அப்படி. அவன் சொன்னா, வீட்டுல ஒரே தகராறு இருப்பான். யார் வீட்டுல தான் தகராறு இல்ல, நான் அதனால தான் பேசப்படாதுன்னு வந்து உட்காந்துருக்கேன், ஏன் அனாவசியமா வாயக்கன்றேன். இப்படியே பேச்சு வளர்ந்து போச்சு. திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தா, சொல்லுங்க என்ன உங்க துக்கத்தை சொன்னா குறைஞ்சு போகுது. அவன் சொன்னா, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா முடியாதுப்பா, எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறது. கடைசி அவன் சொல்றான், கடந்த காலத்தை பேசினா துக்கமா இருக்கும்னு, எதிர்காலத்தை பத்தி பேசுங்க, உங்க எதிர்கால ஐடியா என்ன அப்படி. அவன் சொன்னா, என்ன எதிர்கால ஐடியா, நம்ம ஊர்ல 2 ஏக்கர் நிலம் குத்தகைக்கு வருது. இந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்து கொஞ்சம் வெள்ளாம பண்ணா கொஞ்சம் காசு கிடைக்கும், கொஞ்சம் சௌரியமா இருக்கலாம்னு பாக்குறேன். குத்தகைக்கு எடுத்து அப்படின்னா, எடுத்து என்ன வெள்ளாமையில காசு வந்தா 10 ஏக்கர் குத்தகைக்கு எடுப்பேன். எடுத்து 10 ஏக்கர் குத்தகை எடுத்து பணங்கன வந்தா கொஞ்சம் காரு பங்களா அதெல்லாம் தான் வாங்குவேன். வாங்கி சும்மா என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கிறியே, நீ என்ன பண்ணலாம்னு இருக்கிறேன்னா, நான் என்ன ஒரு 4 பசுமாடு வாங்கி மேய விடலாம்னு இருக்கிறேன். எங்க மேய விட போறேன், எங்க விடுறது, உன் நிலத்துல தான் விடலாம்னு இருக்கிறேன். உன் நிலத்துல தான் விடலாம்னு இருக்கிறேன் அப்படி. எவன் நிலத்துல எவன்டா மேய விடுறது, நம்ம இறங்குனா ஏன் மேய விட்டா என்ன, உன் நிலமா இருந்தா எவன் நிலமா இருந்தா, மாடு பசிக்கு திங்குது, உனக்கு என்ன வந்ததுன்னா 2 பேரும் அடிச்சு வெட்டி குத்தி போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டார். கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தின உடனே, பாருங்க எஜமா நீங்களே கேளுங்க, என் நிலத்துல இவன் மாட்டை மேய விடுறான்னா. உடனே நீதிபதி கேட்டார், நிலம் எங்க இருக்குப்பா, யாரு ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கு, எந்த நிலம் இருக்குன்னா, இனிமேதான் வாங்கணும்னா. மாடு எங்க இருக்குன்னா, அதுவும் இன்னும் வாங்கலீங்க, இனிமேதான் வாங்கணும்னா. இப்போ நீதிபதிக்கு எப்படி இருக்கும், ஏன்னா பாவீங்களா, வாங்காத நிலத்துக்கும் வாங்காத மாட்டுக்கும் இவ்வளவு பெரிய சண்டையா கேட்பாரா இல்லையா? இப்ப இதை நீங்க இவங்களை என்ன நினைக்கிறீங்க, வாங்காத நிலத்துக்கும் வாங்காத மாட்டுக்கு சண்டை போட்டா இவன் நீங்க என்ன நினைக்கிறீங்க, பைத்தியம் நினைக்கிறீங்க. ஏன் சொல்லுங்களேன், ஏன் பயப்படுறீங்க, அப்படிதானே பைத்தியம் நினைக்கிறீங்க. இப்ப இதே வார்த்தை கவனிங்க, வாங்காத நிலத்துக்கும் வாங்காத மாட்டுக்கு சண்டை போடுற மாதிரி மதங்கள்ல பார்க்காத கடவுளுக்கும் போகாத சொர்க்கத்துக்காகவும் இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறானே, அறிவு இருக்கா? பார்க்காத கடவுளுக்கும் போகாத சொர்க்கத்துக்குமா இவன் என்ன சொல்றான், என் சாமியை கும்பிட்டாதான் சொர்க்கத்துக்கு போவேன், இல்லடா என் சாமியை கும்பிட்டாதான் சொர்க்கத்துக்கு போவேன். பார்க்காத கடவுளுக்கும் போகாத சொர்க்கத்துக்கும் சண்டை போடுகிறவர்கள் பைத்தியக்காரர்கள் இல்லையா? இந்த பூமி இதற்காக கொடுக்கப்பட்டது, வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட பரிசு இந்த பூமி. இப்ப இந்த நிலையில என் கடவுள் இதுதான், என் மதம் இதுதான் தெய்வமானது, உன்னோட கடவுள் கடவுள் இல்ல, இப்படி சண்டை போட்டா இதுக்கு தீர்வு என்ன? மகரிஷி இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுகிறார். என்ன? அவரவர் வைத்திருக்கிற பழைய நம்பிக்கைகளை வைத்துக் கொண்டு விவாதம் செய்யாதீர்கள், உருவங்களை விட்டு பெயர்களை விட்டு தத்துவங்களுக்கு வாருங்கள். அது பேராற்றலாக பெரும் சக்தியாக வற்றா இருப்பாக மட்டுமே இருக்க முடியுமே ஒழிய வேறு ஒரு வகையான தெய்வமாக இருக்க முடியாது.